காங்கிரஸிலிருந்து இந்திரா காந்தி நீக்கம். 1969 நவம்பர் 12 இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இதன் விளைவாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு 2 பிரிவுகளாக பிரிந்தது. ஜவஹர்லால் நேருவின் மறைவுக்கு பிறகு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த மற்றும் சக்தி வாய்ந்த தலைவர்களின் குழு ஒன்று உருவானது. அது சிண்டிகேட் என்று அழைக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் சிண்டிகேட் குழுவில் இருந்த முக்கிய தலைவர்கள் அனைவரும் மாநிலங்களின் முதலமைச்சர்களாகவோ அல்லது கட்சியில் அதிகாரமிக்க தலைவர்களாகவோ இருந்தனர். மொரார்ஜி தேசாய், காமராஜ், நிஜலிங்கப்பா, நீலம் சஞ்சீவ ரெட்டி, எஸ்.கே. பாட்டீல், அதுல்யா கோஷ் ஆகியோர் அடங்கிய இந்த குழுவே அரசியல் விமர்சகர்களால் சிண்டிகேட் என அழைக்கப்பட்டது. கட்சியின் முக்கிய முடிவுகள் அனைத்தும் சிண்டிகேட்டால் எடுக்கப்பட்டன. லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் இந்திரா காந்தியை பிரதமராக்குவதில் சிண்டிகேட் முக்கிய பங்கு வகித்தது. இந்த தலைவர்கள் இந்திரா காந்தியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் 1967 பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் தனது பலத்தை இழந்த பிறகு இந்திரா காந்தி தனது தனிப்பட்ட அதிகாரத்தை நிலைநாட்டவும் பொதுமக்களின் ஆதரவை பெறவும் திட்டமிட்டார். இதற்காக வங்கிகளை தேசியமயமாக்குதல், மன்னர்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை ஒழித்தல் போன்ற அதிரடியான முடிவுகளை மூத்த தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக எடுத்தார். சிண்டிகேட் குழுவில் இருந்த மூத்த தலைவர்கள் இத்தகைய நடவடிக்கைகளை ஆதரிக்கவில்லை. இது இரு தரப்பினருக்கும் இடையே அதிகார போட்டியை உருவாக்கியது. 1969 குடியரசுத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் இறந்தபோது புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்தது. சிண்டிகேட் குழு மொரார்ஜி தேசாய் ஆதரவுடன் நீலம் சஞ்சீவ ரெட்டியை காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நிறுத்தியது. ஆனால் இந்திரா காந்தி சிண்டிகேட்டின் அதிகாரத்தை குறைக்கும் வகையில் கட்சி வேட்பாளரான ரெட்டியை புறக்கணித்து வி. கிரி என்ற சுயேட்சை வேட்பாளரை ஆதரிக்குமாறு தனது ஆதரவாளர்களை கேட்டுக்கொண்டார். தேர்தலில் வி. கிரி வெற்றி பெற்றார். இது சிண்டிகேட்டிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. கட்சியின் வேட்பாளருக்கு எதிராக பிரதமர் செயல்பட்டது கட்சி ஒழுக்கத்தை மீறியதாக கருதப்பட்டது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் கட்சி கட்டுப்பாட்டை மீறியதால் 1969 நவம்பர் 12 அன்று இந்திரா காந்தி கட்சியின் முதன்மை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதையடுத்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் ஆர்கனைசேஷன், காங்கிரஸ் ரெகுவசிஷனிஸ்ட் என 2 பிரிவுகளாக பிளவுபட்டது. இந்த நிகழ்வு இந்திரா காந்தியின் அரசியல் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு இந்திரா காந்தி மக்களவையில் பெரும்பான்மை ஆதரவை நிரூபித்தார். பின்னர் 1971 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. இதனால் இந்திரா காந்தியின் அதிகாரம் பலப்பட்டது. கட்சியில் குழு ஆதிக்கம் அகன்று மையப்படுத்தப்பட்ட தலைமை உருவானது. காங்கிரஸ் ஆர் என்பது காங்கிரஸ் ஐ என மாறியது. பின்னர் இதுவே உண்மையான இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற அங்கீகாரத்தையும் பெற்றது. கட்சியின் வலிமை மிக்க தலைவராக உருவெடுத்த இந்திரா காந்தி பின்னர் தனது அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுத்த எமர்ஜென்சி உள்ளிட்ட பல்வேறு முடிவுகள் கடும் விமர்சனத்துக்குள்ளாயின. 1969 நவம்பர் 12ஆம் நாள் இந்திரா காந்தி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிகழ்வு இந்திய அரசியலில் பல்வேறு மாற்றங்களுக்கு வித்திட்ட நாளாக வரலாற்றில் பதிவானது.